பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் லெசன் 5 பார்ட் 5 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 5 பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வினை சொற்கள் 41 முதல் 50 வரை. 41 அடிப்பது. பீட்னா 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 அடிப்பது. டு ஹிட், டு பீட். 42 வந்தடைவது அல்லது சென்றடைவது. பகுஞ்சினா 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 வந்தடைவது அல்லது சென்றடைவது. டு அரைவ், டு ரீச். 43 சென்றடைய வைப்பது. பகுஞ்சானா 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 சென்றடைய வைப்பது. டு டெலிவர். 44 வைப்பது. ரக்னா 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 வைப்பது. டு கீப். 45 வசிப்பது அல்லது தங்குவது. ரஹ்னா 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 வசிப்பது அல்லது தங்குவது. டு ஸ்டே, டு லிவ். 44ற்கும் 45ற்கும் சின்ன வேறுபாடு தான். 44 ரக்னா வைப்பது. 45 ரஹ்னா வசிப்பது. இரண்டினுடைய உச்சரிப்பும் ஒன்று போல்தான் வரும். அது ரக்னா, இது ரஹ்னா. 46 குளிப்பது. நஹானா 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 குளிப்பது. டு பாத். 47 குளிப்பது. ஸ்நான் கர்னா ஸ்நான் கர்னா ஸ்நான் கர்னா குளிப்பது. டு பாத். இந்த 46க்கும் 47க்கும் இவை இரண்டிற்கும் ஒரே பொருள்தான். நஹானா, ஸ்நான் கர்னா ரெண்டுக்குமே குளிப்பது தான். இரண்டு பொருள் உள்ளன. 48 நீந்துவது அல்லது மிதப்பது. தயிர்னா 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 நீந்துவது அல்லது மிதப்பது. டு ஸ்விம், டு ஃப்ளோட். 49 விடுவது. சோடுனா 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 விடுவது. டு லீவ். 50 இழுப்பது. கீஞ்ச்னா 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 இழுப்பது. டு புல். திரும்பவும் நாம் முதல்ல இருந்து பார்ப்போம். பீட்னா பீட்னா அடிப்பது. பகுஞ்ச்னா பகுஞ்ச்னா வந்தடைவது அல்லது சென்றடைவது. பகுஞ்சானா பகுஞ்சானா சென்றடைய வைப்பது. ரக்னா ரக்னா வைப்பது. ரஹ்னா ரஹ்னா வசிப்பது அல்லது தங்குவது. நஹானா நஹானா குளிப்பது. ஸ்நான் கர்னா ஸ்நான் கர்னா குளிப்பது. தயிர்னா தயிர்னா நீந்துவது. சோடுனா சோடுனா விடுவது. கீஞ்ச்னா கீஞ்ச்னா இழுப்பது. வினைச்சொற்கள் 41 முதல் 50 வரை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. குளிப்பது, இதற்கு ஹிந்தியில் 2 பொருள் இருக்குது. அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தன்யவாத் தோஸ்தோ. If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. Dhanyavad. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.